அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். பேராசிரியர் தவானுடன் விரிவாக பேசினார். எஸ்எல்வி திட்டத்தில் அவர் முன்னேற்றம் அடைவதின் எதிரொலியாக அவர் இதயத்தில் பேரமைதி நிலைக்கும் என்று அவர் ஆலோசனை சொன்னார். தங்கு தடையில்லாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் உற்று கவனிப்பதற்கு அவருக்கு வழிகாட்டியவர் பேராசிரியர் தவான் அவர்கள். 4 ராக்கெட் மோட்டார்களை உருவாக்குவதற்காக உந்து சாதன ஆய்வுக்கூடத்தில் நம்பூதிரியும் பிள்ளையும் இரவு பகலாக பாடுபட்டார்கள். ராக்கெட் செல்லும் பாதையை கண்காணிக்கும் சாதனம் டெலிமெட்ரி, தொலை ஆணை அமைப்பு முறை டெலிகமாண்ட், ராடார் எல்லாம் அடங்கிய தரை கட்டுப்பாட்டு அமைப்பை முதல் விண்ணேற்றத்திற்காக யுஎஸ் சிங் ஏற்படுத்தினார். சோதனை முறையில் செலுத்துவதற்கான விரிவான வேலை திட்டம் ஒன்றை SHAR உடன் இணைந்து அவர் தயாரித்தார். ஏவுகண வடிவமைப்பில் திறமைசாலியான டாக்டர் சீனிவாசன் எஸ்எல்வி திட்டத்தினுடைய துணை இயக்குனர் என்கிற முறையில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு கூடுதல் பணிகள் அனைத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார். முறையான ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் கடுமையான உழைப்பெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகிவிடும் என்கிறார். அந்த நாட்களில் இஸ்ரோ தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்திருந்த ஒய்எஸ் ராஜன் இவருக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு நண்பராக கிடைத்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்கிறார். தோழமையோடு பழகும் பண்பாளர் அவர் என்கிறார். அவருடைய அப்பா டாக்டர் அப்துல் கலாமினுடைய அப்பா 1976 காலமானார். இந்த முறை எப்படிப்பட்ட டாக்டரின் சிகிச்சையாலும் அல்லது எவ்வளவு பணத்தாலும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு போய்விட்டார். மண்ணோடு கலந்து விட்டது. ராமேஸ்வரம் தீவில் 102 வருடங்கள் வாழ்ந்திருந்த அவருடைய அப்பா ஜெயினுலாபுதீன் தமது 15 பேர குழந்தைகளையும் ஒரு கொள்ளு பேரனையும் விட்டுவிட்டு மறைந்து விட்டார். அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் படைத்தாரோ அதை போலவே வெள்ளை மனம் படைத்தவராக, ஒளிவு மறைவு இல்லாதவராக வாழ்ந்தார். வாழ்க்கையில் உயர்ந்த நெறியை பின்பற்றினார். அற வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால்தான் அப்துல் கலாமும் அவருடைய நெறியிலே வாழ்ந்து வந்தார் என்பது உங்களுக்கெல்லாம் நான் வரலாற்றை சொல்வதிலிருந்து தெரிந்திருப்பீர்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய ஒரு கவிதை எழுதியிருப்பதை இவருக்கு அப்போது அவர் அப்துல் கலாமினுடைய அப்பா இறந்தபோது ஞாபகம் வந்ததாம். மரியாதைக்குரிய விருந்தினரை பூமி மண் வரவேற்று கொண்டது. ஏட்ஸ் ஓய்வு கொள்ள கிடத்தப்பட்டார். அவரது சிறை நாள்களில் எவ்வாறு புகழ்வது என்பதை அந்த சுதந்திர மனிதனுக்கு அது கற்றுக் கொடுத்தது. உலகத்தை பொறுத்தவரை சகசமாக நிகழக்கூடிய ஒரு மனிதரின் மரணம்தான் என்று மனம் தளறினாலும் தன்னுடைய மனத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்களை பற்றி திறந்தோறும் பார்ப்போம். அவர் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்தார் என்பதை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருப்போம். நீங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நன்றி, வணக்கம்.